வணக்கம், நான் டாக்டர் அழகப்பன், மெரிடியன் ஹாஸ்பிட்டல் பொதுஅறுவை சிகிச்சை டிபார்ட்மெண்ட்டில் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மேஜர் மிஸ்கன்செப்ஷன்ஸ் பார்த்தீங்க. ஓப்பன் சர்ஜரிஸ் அண்ட் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரிஸ். எது நம்மளுக்கு நல்லது, எதை நம்ம சூஸ் பண்ணணுங்கிறத பற்றி நீங்கள் பார்க்கலாம். ஸோ வயிறு சம்மந்தமான எந்த ஒரு நோய்களுக்குமே வந்துட்டு ரெண்டு ஆப்ஷன்ஸுமே யூஸ்வலி அவைலபிளாக இருக்குங்க, லாப்ரோஸ்கோபி அண்ட் ஓப்பன் சர்ஜரிஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா. ஸோ மோஸ்ட் காமனாக என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பித்தப்பைக்கான சர்ஜரிஸ், அப்பண்டிக்ஸ்க்கான சர்ஜரிஸ், உடலுக்கான சிறு சிறு அறுவை சர்ஜரிஸ், அது மாதிரி ஒரு சில உறுப்புகளுக்கான சாலிட் ஆர்கன்ஸ்க்கான சர்ஜரிஸும் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கிறதுங்க. இது ஓப்பன் சர்ஜரி தான் ரொம்ப காலமாக பண்ணிட்டு இருக்கிறதுங்க. இப்போதைக்கு நவீன முறையில், அதாவது லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரிஸாகவும் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் ஈவன் அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் ஆஃப் ரொபோட்டிக் சர்ஜரிஸும் இப்போ வந்துட்டு இருக்குதுங்க. ஸோ இதில் வந்துட்டு எந்த சர்ஜரி ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு எப்படி பெனிஃபிட் ஆகுங்கிறத பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நோய்ங்கிறத பொறுத்து என்ன சர்ஜரி பெனிஃபிட்டாக இருக்குங்கிறத வந்துட்டு டாக்டர் தான் வந்துட்டு பெஸ்ட்டாக இருப்பாருங்க. he'll be able to tell you. ஸோ நம்ம ஒரு நோய் எடுத்துக்கிறோம், ஒரு அப்பெண்டிக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அப்பெண்டிக்ஸ் வந்துட்டு ஒரு சின்ன குடல் வால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உறுப்புங்க. இது வந்துட்டு அதோட சைஸே ரொம்ப மெலிசாக தான் இருக்கும், ரொம்ப சின்னமாக தான் இருக்குங்க. ஸோ இதுக்காக நான் அவ்வளோ பெரிய ஓப்பன் சர்ஜரி போகணுமா அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் லாப்ரோஸ்கோபி சர்ஜரி டெஃபினட்டாக அதில் அட்வான்டேஜாக தான் இருக்குங்க. அதுவே வந்துட்டு ஒரு குடலில் இருக்க ஒரு பாகத்தை நம்ம கட் பண்ணி எடுக்கிற மாதிரி போகுது அப்படிங்கிற பட்சத்தில் எஸ், இது கொஞ்சம் பெரிய சைஸ் ஆஃப் டிஷ்யூவாக இருக்கும். ஸோ இதை வந்து நான் லாப்ரோஸ்கோப்பியில் பண்ணும்போது வெளியே டிஷ்யூ எடுக்க முடியாத மாதிரி கூட போகலாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் ஓப்பன் சர்ஜரி தான் பெனிஃபிட்டாக இருக்குங்க. ஸோ நோய்க்கேற்ப அண்ட் சர்ஜனோட பெனிஃபிட்ஸ்க்கு ஏற்ப இது பொறுத்து தான் வந்துட்டு எப்படி இங்கே சர்ஜரிங்கிறத நம்ம சொல்ல முடியுங்க. ஸோ ஜென்ரலாக நம்ம பார்க்கும்போது நுண்துளை சர்ஜரிஸ், அதாவது லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரிஸ் வந்துட்டு பெயின் வந்துட்டு ரொம்பவே கம்மிங்க. ஏன்னு பார்க்கும்போது ஓப்பன் சர்ஜரிஸில் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு லேயர் ஆஃப் த பாடியை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி உள்ளே போய் அப்புறம் தான் நம்மளால எல்லாமே பண்ண முடியுங்க. ஸோ வெளியே வர சமயத்துலையும் சர்ஜன் வந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு லேயராக தனித்தனியாக க்ளோஸ் பண்ணிட்டு வருவாருங்க. ஸோ ஒவ்வொரு லேயர்லையுமே க்ளோஷர், ஒவ்வொரு லேயர்லையுமே ஓப்பனிங் நடந்திருக்கிறது காரணத்தினால உங்களோட மூவ்மெண்ட்ஸ் நடக்கும்போது, பாடியோட மூவ்மெண்ட்ஸ் நடக்கும்போது, இல்லை அந்த பர்டிகுலர் மசிலை நீங்கள் வந்துட்டு சுருக்கி விரிக்கிற டைம்ல எல்லாம் உங்களுக்கு பெயின் கண்டிப்பாக இருக்குங்க. பட் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரிஸில் வந்துட்டு நம்ம அந்த மாதிரி மசிலை வந்து டேர் பண்ணாமல் மசிலோட கேப்ஸ் நடுவில் என்ட்ரிங் இன்ட்டு குடலோட கேவிட்டிக்குள்ளே போயிடுவாங்க. அது போய் அங்கே என்ன உண்டோ அதை நம்ம சரி பண்ணிட்டு வருவோங்க. ஸோ இப்படி போகிறதுனால வந்து மசில் டேமேஜுங்கிற ஒரு கான்செப்ட் இதில் ரொம்பவே கம்மியாக இருக்குங்க. அதனால வந்துட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய பெயின் வந்துட்டு ரிலேட்டிவ்லி ரொம்பவே கம்மியாக இருக்குங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் ஆஃப் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரிங்க. ரெண்டாவது அட்வான்டேஜ் ஆஃப் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரின்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வந்துட்டு சர்ஜன் வந்துட்டு உள்ளே போய் பார்க்கும்போது நல்லாவே விஷுவலைசேஷன் கிடைக்கும். அதாவது உள்ள ஒரு கேமரா பாஸ் பண்ணுறதுனால அவருக்கு ஒவ்வொரு துளைகள், அப்புறம் இடங்கள் அத்தனையுமே வந்துட்டு நல்லா மேக்னிஃபைடாக தெரியுங்க. ஸோ ஒவ்வொரு சின்ன ரத்த நாளங்கள், ஒவ்வொரு சின்ன அப்நார்மாலிட்டிஸ், எவ்ரிதிங் வந்துட்டு அவருக்கு பிக்கப் பண்ணி அவரால் பார்க்க முடியுங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவரோட ட்ரீட்மெண்ட் அப்ரோச்சஸை அவர் அட்வான்ஸ் பண்ணிகிட்டே போயிடலாங்க. ஸோ மூணாவது இதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்கள் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரினால வந்துட்டு போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பீரியட் அப்படின்னு ஆப்ரேஷன் முடிச்சு அடுத்த ஒரு சில நாட்கள் வந்துட்டு உங்களுக்கு மிகவுமே சுலபமாக இருக்குங்க. ஏன்னா நம்ம இன்ட்ராபரேட்டிவாக பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும், எல்லாம் மேக்னிஃபை பண்ணி தெரியறனால. ரெண்டாவது, நம்ம ஒவ்வொரு லேயராக வந்துட்டு போகிறதுக்கு பதிலாக வந்துட்டு டைரெக்டாக அந்த கேப் வழியாக போயிடுறோங்க. ஸோ இதனால வந்துட்டு உங்களுக்கு போஸ்ட் ஆப்ரேட்டிவ் டிஸ்கம்ஃபர்ட், போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பெயின், போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பீரியட், ஸ்டே இன் த ஹாஸ்பிட்டல் எல்லாமே மிகவுமே கம்மியாயிருங்க. பட் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரிஸ் வந்து ஒரு சில கட்டத்தில் பண்ணுறதுக்கு டஃப்பாக இருந்துச்சுன்னா ஓப்பன் சர்ஜரியை கன்வெர்ட் பண்ணுறதும் உண்டு தாங்க. ஸோ அது ஒரு சில காரணங்கள்னால ஆகலாம். டிசீஸ் வந்து ரொம்ப முத்தினத்தன்மை அடையிறதுனால, இல்லை டிசீஸ் வந்து பக்கத்து ஆர்கன்ஸை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணி அந்த டேமேஜ் நடந்திருக்கிறதுனால லாப்ரோஸ்கோபி மூலமாகவே முடிக்க முடியல அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் ஓப்பன் சர்ஜரி கன்வெர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்குங்க. பட் எந்த சர்ஜரியுமே வந்துட்டு கன்ஃபார்மாக லாப்ரோஸ்கோபி அப்படியே முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஒரு சில டிசீசஸ் பார்க்குற பட்சத்தில் ஹெர்னியா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எஸ், இது ஒரு அப்கமிங் ஃபீல்டுங்க. இப்போ வந்து அட்வான்ஸ்ட் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரிஸ்னு வருதுங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு ஒவ்வொரு அந்த கேப்புக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு பதிலாக வந்துட்டு ஒரு சில தசைகளுக்கு நடுவில் இருக்க பிளேன் யூஸ் பண்ணியே நம்மளால இந்த சர்ஜரி முடிக்க முடியுதுங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அதே நாள் சர்ஜரி பண்ண அதே நாளே அவங்களால வந்துட்டு வீட்டுக்கு திரும்ப முடியும், நார்மல் வேலைகளில் செய்ய முடியுங்க. இந்த மாதிரி புது அட்வான்டேஜஸ் வந்துட்டு நம்ம லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரியில் கண்டுபிடிக்க முடியுதுங்க. பட் ஓப்பன் சர்ஜரின்னு பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக ஹாஸ்பிட்டல் ஸ்டே ஒரு 1 or 2 days இருக்கிற மாதிரி தான் இருக்குங்க.